என்னப்பா? நிச்சயதார்த்தம்லாம் உனக்கு திருப்தியா? மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எது செஞ்சாலும் ஓகேப்பா. ஒரே ஒரு குறைதான்ப்பா. தைரியமா சொல்லு. ஹலோ, நிச்சயதார்த்தத்துக்கு மேனுக்காக்கா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லப்பா? அப்பா, காதல்னா அவ்வளவு தப்பா? ஐயோ, இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லையே. கை இப்படி ஆயி போச்சடா. ஐயோ, கால பாரு, சேப்பே மாறி போச்சடா. இப்படி கை கிழிஞ்ச சட்டையும் கால் கிழிஞ்ச பேண்டையும் வச்சுக்கிட்டு மனுஷனால போட முடியுமா? அதனால கிழிச்சு வண்டி துடைக்க வச்சிருவோம். என்னன்ற நீ அந்த பக்கம் கிளி, நான் இந்த பக்கம் கிளிக்கிறேன். உட்காருங்க. நீங்க பேசிக்கே இருக்கப்பா, நான் பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்டே, சோப்பு எடுத்துக்கிட்டா? சோப்புமா? சோப்பு சூப்பர், ஃபாரின் கணக்கா இருக்குது. அழாதீங்க ப்ளீஸ். என்னாச்சு? பசங்க சந்தேகத்துல சுத்துறாங்க. வெளியே நின்று பேசுவோமா? இப்ப சொல்லுங்க, ஏன் அழுறீங்க? உங்களுக்கு
உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? என்ன சொல்றீங்க? பைக்க வெளியில சர்வீஸ்க்காக பிரிச்சு போட்டுட்டேன். ஏன் கேக்குறீங்க? வந்து பிரேக் ஆயில் கட்டாலியா? ஏய், ஈ எங்கடா? வாங்கிட்டு வராம இந்தா இந்தாங்க. ஆத்தி தரேன் பார். ஏன் சிரிச்சீங்க? எவனோ ஒரு தீவெட்டி தாடிய பிரேக் வேற நினைச்சு லைட் வேற கட் பண்ணிட்டான் மடையன். அது எங்க அப்பா தான். அந்த தீவெட்டி தடியரு மடையரு உங்க அப்பா சா? ஏன் அவங்க அப்பா சாம்டா? சாரிங்க. ஏன் அப்பாலஜிடா? சும்மா நீங்க லவ் லெட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு. எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா போச்சு. உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க. கொடுங்க. போடா. கண்ணை தொடச்சிட்டு சேர்க்கலாமே. எனக்கு நேரமாச்சு, நான் வரேங்க. எப்போ? சீக்கிரமே. என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வருவேன். கனவுல கூட பார்க்க முடியுமா நினைச்ச அக்காவை நேர்லயே கிள்ளி பார்க்க வச்சீங்க. Thanks. என் தனிமைக்கு கூட செக்யூரிட்டி போடுற அப்பாவை மீறி 2 நாள் என்ன சந்தோஷமா இருக்க வச்சீங்க. தேங்க்யூ. எனக்கு கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என் கல்யாண தண்டிக்கு நீங்க வராம இருந்தா ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்ததே உங்க நிச்சயதார்த்த மோதிரத்தை உங்ககிட்டே திருப்பி கொடுக்கதான். நீங்களும் என்ன மாதிரி தானா? போய் கட்டு தானே? இந்த மோதிரத்தோட மதிப்பும் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அதான் அதை கட் பண்ணாம எடுக்கணும்னு எங்க மேன்ஷனே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. நான் கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டேன். சாரி சிவா. சிவா, ப்ளீஸ் சிவா, நம்ம இனிமே சந்திக்கவே வேண்டாம் சிவா. ஏன்? நான் இனிமே உங்களை சந்திக்கவே மாட்டேன். போதுமா? சிவா பாத்து. இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி 1 நிமிஷம் கூட ஆகல. இப்ப சந்திச்சிட்டீங்களே. சும்மா தானே சொன்னீங்க. ஐ மீன் இட். எதுக்கோ பந்தயம் போடுறீங்களே, நம்ம பிரியறதுக்கோ ஒரு பந்தயம் போடுங்களே ப்ளீஸ். சீரியஸாவே சொல்றீங்களா? ஓகே. இப்ப மணி என்ன? 10. நாளைக்கு காலைல 10 மணி வரைக்கும் நம்ம பந்தயம் டைம். நடுவுல 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். அந்த ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவானி என் பேரை நீங்க சொல்லணும். சொல்லிட்டா இந்த பந்தயத்தில் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கை முழுக்க இந்த சிவா உங்களை சந்திக்கவே மாட்டான். பட் நான் ஃபோன் பண்ணும்போது வேற யாராவது ஃபோன் எடுத்துட்டாலோ இல்ல நீங்க சிவான்னு சொல்றதுக்கு பதிலா ஹலோன்னு சொல்லிட்டாலோ, அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த சிவா உங்களை சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் உங்களால கூட.
சரி, எத்தனை மணிக்கு? உங்க கை என்ன பூ பறிச்சுட்டு இருந்தது. நல்லா திருப்பி கொடுக்க வேண்டியது தானே. அவ எவனா இருந்தா என்ன? உன்னை கட்டிக்க போறவன், அதனாலதான் நான் திருப்பி அடிக்கல. மஞ்சரி, நீ சுண்டி சோறு சாப்பிட்டுருக்கிற? ஓயா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. யாரா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. இதோ வந்துட்டாருப்பா ஹீரோ சாரு. மை டியர் மேன்ஷன் ஹவுஸ், அதாவது மகாஜனங்களே, ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிக்கையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு இவர் மேலதான் லவ்வா. எப்படி லவ்வா? நம்ம ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி கமுக்கமா வச்சுக்குவாராம். ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா. அதுல பாருங்க ஒரு மேட்ரு. ரெண்டு பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம். என்னங்கடா டே, என்னங்கடா டே, ஏதாவது நேஷனல் அவார்டு படமா எடுக்கிறீங்க? பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா சிவா, முதல்ல நான் தான் வேண்டான்னு அப்பவும் அடிச்சேன், இப்ப நானே தான் வேணுங்கிறேன், இப்பவும் அடிக்கிறியே. அடிக்கிறது உனக்கு ஹாபியாடா? ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாள் பொண்ணுங்களை தான் நம்ப முடியல, இப்ப ஆம்பளை பசங்களையும் நம்ப முடியல. என்ன நானும் பாக்குறேன். என்ன சும்மா சும்மா பொண்ணுங்களை குத்தம் சொல்லிட்டு இருக்க? நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்றேன். காதல்ங்கிற வார்த்தையை கேட்டாலே தற்கொலைக்கு ட்ரை பண்ற அப்பா, அவர் கஸ்டடியில இருக்கிற திலோத்தம தன் காதல மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டது நியாயம். கட்சி கேட்க ஆள் இல்லாத இந்த சிவா, அதுவும் ஒரு ஆம்பளை, தன் காதலை எக்ஸ்போஸ் பண்ணாம ஒளிச்சு வச்சது எந்த விதத்துல நியாயம்? நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே, மாற மாட்ட நிக்கிறீங்களே. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் மஞ்சரி, தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தப்பு செய்யலாம் அர்த்தமா? அப்ப ஏன் பார்த்த உடனே துளமல ஆசைப்பட்டனே, அது தப்பு. அவளுக்காக ஊருக்கு தவிச்சேனே, அதுவும் தப்பு. அவளை பார்க்க முடியுமா பழக முடியுமான்னு ஏங்கினதும் தப்பு. இதெல்லாம் தப்புன்னு எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? அவ கல்யாண பத்திரிக்கைய உண்மையிலே கொண்டு வந்து கொடுத்தப்பதான். இப்போ சொல்றேன், திலோத்தமா ஜன்னல திறந்திருந்தா நான் கதவையே திறந்திருப்பேன். ஆனா மரபுகளை மீற விரும்பாத அவளை சங்கடப்படுத்த நான் விரும்பல. அவ மதிக்கிற மரப இப்ப நான் மதிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மேன்ஷன் டே நல்லபடியா கொண்டாட விடுங்க ப்ளீஸ். உங்க சந்தோஷத்துக்காக நான் வாசிக்கிறேன், திலோத்தமா சந்தோஷத்துக்காக நான் அடக்கி வாசிக்கிறேன். சிவா, இதுதான் உன் முடிவா? இத பத்தி இனிமே எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ்.
கனவா தானே திலோ? உன் மனசுல என்னதான் இருக்கு சொல்லு. இன்னுமா புரியல உங்களுக்கு? அவன் மனசுல நான் இருக்கேன். நான் இருக்கையா? காதலுக்கு செக்யூரிட்டி போட உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? எனக்கு திலோ வேணும். திலோ வேணும். அப்பா, காதல் பெரிய தப்புன்னு நானும் நினைச்சேன். அப்ப சிவாவை பார்க்கலப்பா. உங்க மனசுப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அப்ப சிவாவை பார்க்கலப்பா. ஆனா இந்த கல்யாணம் வேண்டாப்பா. நான் சிவாவை பார்த்துட்டேன். நான் சிவாவை பார்த்துட்டேன்ப்பா. காதல காத்துல விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா பெரிய தப்புப்பா. எனக்கு சிவா வேணும்ப்பா. நான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல, நீங்க எது செஞ்சாலும் ஓகேப்பா. திலோ, 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 என்னாச்சு திலோ? திலோ, திலோ, கண்ணை திறந்து திலோ, 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 திலோ. ஏதாவது ஆச்சு தோலைச்சிருவேன். திலோ, திலோ, கண்ணை திறந்து திலோ, திலோ. டாக்டர் தானே, நானே கூட்டு போறேன். நீ வரலாம்ப்பா. ரஞ்சன் நல்லவனா கெட்டவனா யோசிக்க இப்ப நோ டைம். ப்ளீஸ் கெட் இன். டேய் அடிக்கும். மைக்காரங்க குறுக்க குறுக்க வருவானுங்க. குறுக்க வர. ஹலோ, நிச்சயதார்த்தம் நடந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடு. இல்லன்னா இவளுங்க கவுத்துருவாளுங்க. ஐ அம் விக்டிம் ஆஃப் டிலே. கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? ஓ போலாமே, சீக்கிரமா போலாம். ஒரே அடியா 3 பேரும் மேல போலாம். டைம் பாம் பாத்திருக்கியா? டைம் பாம் பாத்துக்க மாட்டேன். செட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பூம். ஒரு பழைய டயலாக் சொல்லட்டுமா? எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கூடாது. ரஞ்சன், உன் கூட போராடி இப்ப கூட என்னால அந்த டைம் எடுத்து போட முடியும். பட் காதல்ல ஜெயிச்சுட்டு தானே சாகுறோம். நாங்க தயார். டைம் பாம் வெடிக்கிட்டோம். வாங்கடா. நான் ஒரு பழைய டயலாக் சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில திலோ ஒரு அத்தியாயம், எனக்கு திலோ தான் வாழ்க்கை. வாழ்ந்த திருப்தி வந்தாச்சு. பாம் அடிக்கல? ஏன் ஃபாஸ்டா போற? ஸ்லோவே போ. நான் அங்க ஒண்ணும் குதிக்க போறது இல்ல. பாம் அடிக்க என்ன எவ்வளவு நிமிஷம் இருக்கு ரஞ்சன்? எனக்கு கிடைக்காத ஒரு பொண்ணுக்காக நான் ஏன் வேஸ்டா சாவணும்? ரேஸ்ல நான் ஜெயிச்சிட்டேன், லைஃப்ல நீ ஜெயிச்சிட்ட. எப்படியும் ஜெயிச்சிடலான் இருந்தேன். ஆனா தோத்து போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டு கொடுத்துற மாதிரி நடிச்சிடணும். இல்லன்னா இமேஜ் என்னத்துக்கு வருது?